டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டு முதல் சட்டசபை கூட்டத்தொடர் வருகிற 18ஆம் தேதி நடக்க போறதா சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று முதல் நடக்கிற சட்டசபை கூட்டத்தொடர் இதுதான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இப்போ இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதாவது முதல் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்க போது விஜய் என்ன மாதிரி ஒரு அறிவிப்புகளை அறிவிக்க போகிறாரு, என்னென்ன திட்டங்களை அறிவிக்க போகிறாரு, எதிர்பார்த்த திட்டங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்குறேன்னாரு, அது அப்புறம் வருஷத்துக்கு 6 கேஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு ஃப்ரீ பயணம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருக்குது. தாய்மாமன் சீரு, அதுக்கப்புறம் அண்ணன் சீரு, இது எல்லாத்தையும் மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டத்தொடரில் இது அறிவிப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆலோசனைலாம் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு துறையும் சார்ந்த அமைச்சர்களை கூப்பிட்டு என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் நம்ம விஜய் சார் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆலோசனை. இதில் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் நடந்திருக்கு. இந்த 1.25 மணி நேரத்தில் 436 திட்டங்களை குறித்து விவாதித்ததாக அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்கிறார். இதில் தான் சார் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. எப்படி சார் 1.25 மணி நேரத்தில் 436 திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு திட்டத்தை செயல்படுறது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல இருந்து அப்படிதான் டைம் ஆயிருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. அப்படி எப்படி சார் நீங்க 436 திட்டங்களை செயல்படுத்த முடியும்? ஒருவேளை பழைய கவர்மெண்ட், அது திமுக அரசு செயல்படுத்தின திட்டங்களை பத்தி இவங்க விவாதிச்சாங்களா, இல்லை இவங்க புதுசா கொண்டு வர போற திட்டங்களை பத்தி விவாதிச்சாங்களா அப்படின்ற டீட்டெயிலு சொல்லலை. 19 என்ன பண்ணாங்கன்னா 436 திட்டங்களை பத்தி விவாதித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தாவேக்காவுக்கு முட்டு கொடுப்பாங்களே, அவங்கெல்லாம் வரிஞ்சு கட்டின்னு வந்துருவாங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி தான் மு.க. ஸ்டாலின் இருந்தாரு, எடப்பாடி இருந்தாரு, யாராச்சும் இத்தனை மணி நேரத்தில் இவ்வளோ திட்டங்களை செயல்படுத்த முடிஞ்சுதா? பார்த்தீங்களா, முடியல. எங்க அண்ணனால தான் முடியுங்க, எங்க தலைவரால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துருவாங்க. ஸோ இவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணணுன்றதுக்காகவே தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க சொல்லி, என்ன மாதிரி திட்டங்களை இவங்க ஆலோசிச்சாங்க, என்னென்ன திட்டங்களை ஆலோசிச்சாங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுக்கல. 1.25 மணி நேரத்தில் 436 திட்டங்களை பற்றி நாங்கள் என்ன பண்ணோம், ஆலோசித்தோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை திட்டங்கள் பெயர்களாகவே படித்தாங்களா அப்படின்ற சந்தேகம் கூட நம்மளுக்கு இருக்குது. சரி, நம்மளுக்கு அது மேட்ரு இல்லை. இப்போ இவங்க இந்த கூட்டத்தொடர் நடத்த போடுறாங்களே, இதுதான் இப்போ ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுது வந்தே மாதரம் பாடல் முதல் பாடப்பட்டது, அதுக்கப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து. அப்போவே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஏங்க தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போச்சு அப்படின்னு பலரும், இத்தனைக்கும் அவங்க கூட்டணியில் ஆதரவு தெரிவித்தாங்களே, விசிகா, இடதுசாரிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, குரல் கொடுத்தாங்க. உடனே பதறி போய் அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னார்னா, ஏங்க இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க, இது ஆளுநர் நடத்துகிற நிகழ்ச்சி, நம்ம நடத்துவோம்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தலை, முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நடத்துவார்ல, அந்த மீட்டிங்லலாம் பாருங்கள் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு என்ன பண்ணார், அந்த குரல் எழும்பும்போது அப்படியே அமுக்கிட்டார். சரி, ஓகே, எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்தது ஆளுநர் மாளிகையில். அங்கேயும் என்ன பண்ணாங்க, இதே நிலைமை தான் நடந்துச்சு. இதை குறித்து அமைச்சர்களை கேட்டால் அவர் என்ன பண்ணார், அங்கே சாட்டி விட்டார், அங்கே போய் கேளுங்க, நான் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், ஏதோ ஒரு விஷயம் இதுக்கப்புறமாவது நடக்க போகிற நிகழ்ச்சியில் இது மாதிரிலாம் வருமா அப்படின்னு கேட்டால் அப்போ சொல்லி என்ன பண்ணார், சத்தியம் பண்ணார், இங்கே பாருங்க, நிஜமாக நான் சொல்கிறேன், நம்ம நடத்துகிற நிகழ்ச்சியில் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை கண்டிப்பாக நம்ம பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டவட்டமாக சொன்னார் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்தொடரில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுமா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தாங்க சபாநாயகர்களை கேட்டாங்க. உடனே அன்றைக்கி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போட்டாப்புல சபாநாயகர். சார் நின்று பதில் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னா, அங்கே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா இங்கே கூட்டத்தொடர் நடக்கும்பொழுது ஆளுநர் உரையோட தான் ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆளுநர் அர்லேக்கர் என்ன பண்ணுவார்னா, ஆளுநர் உரையை இங்கிலீஷில் வாசிப்பார், அதோடைய தமிழாக்கத்தை சபாநாயகர் அவர்கள் என்ன பண்ணுவார், விளக்குவார். அதுக்கப்புறம் அந்த ஆளுநர் உரை மீது நன்றி ஏறு இருக்குது, அதெல்லாம் விஷயங்கள் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து அந்த நிகழ்ச்சி நடத்தும். அதுக்கப்புறம் நிதி அமைச்சர் பட்ஜெட் வாசிப்பார்,
சொன்னாரு, அதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த ஆளுநர் அவர்கள் உரை வாசிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது அப்படின்றது சட்டமன்றத்தோட மரபா இருக்கு. இது இன்னைக்கு இல்ல, பல வருஷங்களுக்கு அது என்ன பண்றதுன்னா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மரபு மாற்றப்படுமா? சட்டசபையில தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படுமா? 3ஆம் இடத்துக்கு போகுமா? அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லார் மத்தியிலும் இருக்கு. இதை உறுதிப்பட சொல்ல வேண்டிய சபாநாயகர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் வச்சுட்டு போயிட்டாரு. நடக்குமா நடக்காதா, இல்ல இது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற பல கேள்விகள் நம்ம மத்தியில இருக்க தான் செய்யுது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு தர வேண்டியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் தான் தரணும். ஆமாங்க, அன்னைக்கு வந்து அமைச்சர் சொன்னார்ல, இனி வரும் நிகழ்ச்சியில் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பேசுவோம். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஆமாங்க அன்னைக்கு நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடுவோம் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கணும், இல்லை சபாநாயகரை உறுதிப்படுத்திருக்கணும். ஒருவேளை சபாநாயகருக்கு முதலமைச்சர்லேருந்து அலுவலகத்திலேருந்து அவருக்கு வந்து ஆர்டர் வரலையா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஏன்னா சட்டசபைக்குள்ள சபாநாயகர் தான் தலைவர் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை, அவர் எடுக்கிறது தான் முடிவு. ஆனால் இவர் என்ன பண்றாரு, எந்த ஒரு முடிவும் சொல்லாம என்ன பண்றாரு, கடந்து போயிடுறாரு. இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, இப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுமா இல்ல என்ன அப்படின்னு சொல்ற கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இங்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு பிரதமர் மோடி கிட்ட போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்றாரு, பர்மிஷன் கேட்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர். ஸோ இங்க பயங்கரமான ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை நம்ம எல்லாம் கேள்வி கேட்க போறோம் அப்படின்றதுக்காக கூட தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடிட்டு அடுத்தடுத்து வந்தே மாதரம் தேசிய கீதம் பாடிட்டாங்கன்னா நம்ம கேள்வி கேட்க முடியாது. மீறி நீங்க போய் கேள்வி கேட்குறீங்கன்னு நினச்சிங்களேன், ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவீங்களா மாட்டீங்களா தானே கேட்டீங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடியாச்சு, தமிழுக்கு ஃபர்ஸ்ட் உரிமை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் தானே அது வருது. இதெல்லாம் எதுக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு இதே ஆளுநர் RN ரவியா இருக்கும் பொழுது தேசிய கீதம் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கிறாரு. ஆனா அப்போதைய சபாநாயகராக இருந்த அப்பாவு அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, எங்க மரபு அது கிடையாது, நாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோம், நிகழ்ச்சி முடிஞ்சிட்ட பிறகு தேசிய கீதம் பாடுவோம், இஷ்டம் இருந்தா வெயிட் பண்ணி தேசிய கீதம் பாடுவோம், அப்போ நீங்க என்ன பண்ணுங்க கேட்டுட்டு சந்தோஷமா போங்க அப்படின்ட்டாங்க. ஆனா வந்தது பாருங்க ஆளுநர் RN ரவி கோவம், எடியா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கடன்னு எடுத்துட்டு போயிட்டார். ஸோ அந்த இடத்துலயே முதலமைச்சராக இருந்த MK ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, ஆளுநருக்கு தக்லைஃப் கொடுத்தாரு, அப்பாவும் கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பிடிமானம், இந்த அளவுக்கு ஒரு உணர்வு விஜய்க்கு இருக்குமா? ஆளுநர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எங்களுடைய தமிழ்நாட்டு மரபை, ஏன்னா நம்மளுக்கு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பாடணும், லாஸ்ட்ல தான் தேசிய கீதம் பாடணுன்றது நம்மளுக்கு கவர்மெண்டோடைய ஆர்டர். இந்த ஆர்டரை விஜய் அவர்கள் கடைபிடிப்பாரா, இல்லை மதிக்காம பழசெல்லாம் தூக்கிட்டு வராதீங்கப்பா, அதான் ஒரு பிரச்சாரத்தில் சொன்னார்ல, சும்மா நசன்னு பழசையே அரைச்சமாவே அரைச்சின்னு இருக்கீங்க சொன்னாரா இல்லையா, அதை இங்கே எடுத்துட்டு வருவாரா அப்படின்னு நம்மளுக்கே தெரியல. ஸோ எப்படியா இருந்தாலும் இப்போ முதல் முறையா விஜய் தலைமையில் இந்த சட்டசபை கூட்டத்தொடர் கூட்ட போறாங்க. இதுல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுமா, இல்லை திரும்பவும் 3ஆம் இடத்துக்கு போயிட்டு அவமதிப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் கேள்வியும் தான் நம்மத்தில் இருக்கு. இதை கான்ஃபிடென்ட்டாக இவங்களால சொல்ல முடியல. ஏன்னா இவங்களுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோங்க, ஆமாங்க என்னங்க பிரச்சனை, நாங்கள் தான் முன்னாடியே சொல்லிட்டல இனி வரும் நிகழ்ச்சியில் எல்லாமே தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடுவோன்னு சொல்லிட்டு அதை ஏன் உறக்கமாக அவங்களால சொல்ல முடியல, ஏன் ஒரு சஸ்பென்ஸை வச்சுட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு தெரியல. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். இதை பற்றி ஒரு கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.